ஜெயில்ல அச்சடிச்ச சோறும் அவனுக்கு குழம்பும் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே சோத்துக்கு என்ன பண்றது? ஆமாண்டா, மெட்ராஸ்ல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் உதைச்சிட்டாங்க. கடைசியா திறந்தாங்களே திரிசூலம், அங்க கூட மிதின்னு மிதிச்சுட்டாங்கப்பா. இப்ப நிறைய மாறி போச்சு. குறைஞ்சது 6 மாசத்துக்கு உள்ளூர்ல திருட முடியாது. டேய் ஞான பிரகாசம், வர வர எனக்கு இந்த தொழில பிடிக்கல. திருடுறது, உள்ள போறது, மறுபடியும் வெளியே வருது, மறுபடியும் உள்ள போறது. ச்சே, இது ஒரு பழப்பா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். போன தடவை வெளியே வந்து ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு முந்திரி பருப்பை கூட வாயில போடலப்பா. அவ்வளவு ஒழுக்கமா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? என் விதி போலீஸ்கார ரூபத்துல வந்தது. மளிகை ஜாமான் அங்க வந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பில்ல குறைச்சு போடு, இல்ல உங்க முதலாளிட்ட சொல்லிடுவேன்னா நான் முடியாதுன்னு வேலை போச்சு. நீ சொல்றது உண்மைதான்டா. நாம திருந்த நினைச்சாலும் இவங்க திருந்த விட மாட்டாங்க. சரி, அதை விட அடுத்து என்ன யோசனை? அருண், ஊட்டில இதுதான் சீசன். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அங்கதான் வருவாங்க. நாமளும் அங்க போயிருவோம். சீசனுக்கு சீசன், சில்லறை சில்லறை. என்ன சொல்ற? நீ சொல்ற ஐடியா நல்லதான்டா இருக்கு. ஆனா வசதியான இடத்துக்கு போறப்போ நாம கூட கொஞ்சம் வசதியா போகணும் இல்லையா? வசதியா தான் போகணும். வசதி வந்தாச்சு. என்னது? வாகனம் ரெடி. போனி பண்ணிடலாமா? டேய், புது வண்டி மாதிரி இருக்குடா. என்ன மாதிரியா? பிள்ளையாரப்பா, இன்னும் நம்பரே வாங்கல, புத்தம் புதுசு. அருண், சாவிய வண்டியிலே விட்டுருக்காண்டா. வண்டியிலேயே விட்டுட்டு போயிருக்கானா? அப்போ ரொம்ப ரொம்ப மடையம் போல இருக்கு. கரெக்ட். இப்படி ஒரு புது வண்டி வாங்கினா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சு சாவிய சன்னிதானத்துல வைக்கிறதா ஒரு வேண்டுதல். அதனாலதான் சாவியை இங்க கொண்டாடல. நீ தப்பா நினைச்சுக்காத. ஆமா பிள்ளையாரப்பா, நான் தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தானே நான் எந்த காரியத்தையும் செய்யறது வழக்கம். அதனாலதான். டேய், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண சத்தமே கேட்கலடா. எப்படி கேட்கும்? பென்ஸ் இன்ஜின் ஆச்சே, சத்தமே கேட்காது. மைல்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர், இது செகண்ட், தேர்ட் கியர், இது ஃபோர்த். இதுக்கு மேல எதிர்பார்க்காத. வண்டியில கிடையாது, தீர்ந்து போச்சு. எல்லாமே தீர்ந்து போச்சு. அங்க பாரு, வண்டியை எவனா தள்ள பாக்குறான். புது வண்டியை தள்ளுறதாவது கிள்றதாவது. கிண்டலா? எவனா வண்டியை திருடிட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, போறீங்க? நிறுத்துங்கடா. என்னடா நம்ம வண்டிக்கு புதுசா ஒரு நம்பர் பிளேட் மாட்டிருக்க? அது இல்லன்னா போலீஸ்காரங்க நம்ம டங்கு வர அத்துருவாங்க. அதனாலதான் நானே எழுதி மாட்டிட்டேன். டேய், ஊட்டி வந்தாச்சு. குளிரும் போதே நினைச்சேன். என்னடா ரிசப்ஷன்ல ஒருத்தரையும் காணோம்? காப்பி கீப்பி குடிக்க போயிருக்கானப்பா. ஆள் இருக்காது, உங்க கண்ணுக்கு தெரியல. என்னடா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம்? ஏப்பா, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல ஆவி இருக்குமோ? ஆவியும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஓ, நீ தான் இங்க மேனேஜரா? அப்படின்னா உங்க ஜெனரல் மேனேஜர் குள்ளமணியா? தமாஷா பேசுறீங்களா அங்கிள்? டேசி, டாடி. குட் மார்னிங் சார். நான் தான் இங்க மேனேஜர். ஏன் சார், வேலை நேரத்துல இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு போனா எப்படி சார்? உள்ளே வீடு இருக்குதுங்க, சோறு கொதிச்சது. அதான் குழந்தைய ஒரு 5 நிமிஷம் பாத்துக்க சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டு வந்தேன். சாரி சார். இதை அவங்க அம்மா செய்ய மாட்டாங்களா? பெரிய மகாராணியா? இல்ல அங்கிள், எனக்கு அம்மா இல்ல. எங்க அம்மா செத்துட்டாங்க. கவலைப்படாதம்மா, எனக்கும் அம்மா இல்ல. ஐம் சாரி சார். பரவாயில்லைங்க. ஏன் சார், இப்போ உங்களுக்கு டபுள் ரூமா இல்ல காட்டேஜா? நல்ல ஏசி ரூமா பார்த்து ஒண்ணு கொடுக்குறேன். ஊட்டியில ஏசி ரூமா? என்ன சார் கேக்குறீங்க? ஓ, இது ஊட்டில ஏசி ரூம் இருக்காதுல்ல, மறந்துட்டேன். சார், அவன் ஒரு இடியட், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுங்க. தரேன் சார். இதுல உங்க பேரு மத்த விவரம் எல்லாம் எழுதுங்க. டேய், எனக்கு ஒண்ணு கொடுற.
ஐயோ, என் பர்ஸ காணோமே. ஏன் பதறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயாவது மறந்து வச்சிருக்க போறீங்க. நோனோ, இப்பதான் அதுல இருந்து பணம் எடுத்து பில்ல செட்டில் பண்ண. மேனேஜர். என்ன மேடம்? வெளியில யாரையும் விடாதீங்க. போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. என்னம்மா, இங்க இருக்கிறவங்க நான் கௌரவமானவங்க. போலீஸ் அது இதுன்னு ஏன் கலட்டா பண்றீங்க? ஆமாங்க, போலீஸ்ல எதுக்கு? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், நீங்க இப்ப போன் பண்ண போறீங்களா இல்லையா? பே பண்றேன் மேடம். கொஞ்சம் இருங்க. திருடன எனக்கு தெரியும். ஆண்டி, இதுதானே உங்க பாஸ்? ஆமா, இதேதான். யாரு கண்ண திருடுனது? நான் சொன்னா உங்களால திருடனை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னமா சொல்ற நீ? ஆமா ஆண்டி, நீங்க கை கழுவ போயிருக்கும் போது ஒரு காக்கா வந்து இத தூக்கிட்டு போய் வெளியே போட்டுச்சு. என் கண்ணு. என்னையா இது? தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரை தேடுறேன்னு இப்படி பரதேசி மாதிரி தெரு தெருவா லோலோன்னு அலையிறமே. கவலைப்படாத, அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணிருக்க. வந்த உடனே கார் கிடைச்சிரும், அதுலயே ஊர் போய் சேரலாம். வாங்க சார், வாங்க. எங்க நிலைமைய பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பெரிய ஆளு. பிளாட்பாரத்தில் நிக்க வச்சுட்டானே பேமானி பையன். இங்க அரசாங்கம் நடக்குதா? இது என்ன நாடா காடா? அதெல்லாம் பேசக்கூடாது. பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆமா, வண்டி காணாம போச்சுன்னு போன் பண்ண நீங்க தானே? ஆமாங்க, நாங்க தான். வண்டியை காணும்னு எல்லா ஒரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒண்ணும் நடக்கல. அதனாலதான் அவசர போலீஸுக்கு போன் பண்ணிட்டாரு இவரு. பேர் சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப அவசரப்படுறாருங்க. அதுதாண்டி அவசர போலீஸ். பேரை சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம். கண்ணாயிரம். உங்க பேரை கேட்கலாங்க. ஏன் பேரை கேக்குறாருங்க? சொல்லேண்டி, தேஞ்சா போயிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர சரண சுப்புலட்சுமிங்க. ஒரு ஊருக்கு வைக்க வேண்டிய பேரை ஒரு ஆளுக்கு வச்சிருக்கீங்க. இது பேர் இல்லைங்க, ஒரு பாட்டோட பல்லவி. பல்லவியா? நான் கேட்டது வண்டியோட பேரை. அதுதான் டெம்போ டிராக்ஸ் பஜாஜ்னு எழுதிக்கங்க. கலர் கலர். ஏழுமல ஓடி போய் ஐயா கலர் வாங்கிட்டு வா. ஐயோ, நான் வந்து வண்டியோட கலரை கேட்டேன். வண்டி கலரா? இத பாருங்களேன், எங்க குடும்ப கலர் மஞ்சள். மஞ்சளே கிடையாது. மஞ்சளுங்க? தெரியாம தான் கேட்கறேன். உங்க வியாபாரமே மஞ்சள் தானா? பச்சை. பச்சையா? பாசிப்பயிர் மண்டி. பாசிப்பயிர் மண்டியா? பச்சை வியாபாரங்க. கடைசி கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்க வண்டி கிடைச்சிடும். ஐயோ, கேளுங்க கேளுங்க கேளுங்க. வண்டி நம்பர். ஐயோ, அதுதானே தெரியாது. என்னது தெரியும்? ஆமாங்க, நம்பர் வாங்குறதுக்குள்ள திருடிட்டு போயிட்டானே. நம்பர் இல்லாம நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது தெரிஞ்சாதான் நாங்க கண்டுபிடிச்சிருவோமே. அதை செய்யுங்க. கண்டுபிடிச்சதும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. எவனா இருந்தாலும் சரி, அவன் எலும்ப எண்ணி வண்டியை கொண்டாந்து நிறுத்துறேன். எல்லாரும் ஒரு தடவை நல்லா ஜோரா கைதுட்டுங்க. டாக்ஸி கூப்பிடுற மாதிரி டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்களா? நல்லா கைதுட்டுங்கய்யா. இந்த வேலை கர்ணன் தப்புனா மரணம். பாத்தீங்களா எப்படி ஏறான்னு? சூரியன் ஐயா, காசு போடுங்க. அம்மா, நீங்களாவது போடுங்கம்மா. வீட்ல இருந்து காசு எடுத்து வரலங்க. பின்ன நானா எடுத்துட்டு வர முடியும்? தட்டிக்கிட்டு இருந்த வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. தட்டை எடுத்த உடனே ஓடிட்டானுங்க. அதுதான் தமிழ்நாடு. 100 ரூபா கட்டு. ரூபா கட்ட தவற விட்டுட்டீங்களே. தவற விடல, தரந்துட்டேன். உன் பேர் என்ன? லல்லு பாய். என் பியாரி ஜிகினா பாய். நமஸ்தே ஜி. அங்க விளையாட்டாட்டிச்சே, அது என் தங்கோச்சி சந்தி பாய். ஆக மொத்தம் 3 பாய். உன் தங்கச்சி நல்லவே இருக்கா? நல்லாவே இருக்காவா? யோ, நீ எதுக்காக 100 ரூபா நோட்டு போட்டேன்னு இப்பதான் புரியுது. சைத்தான் கி பச்சா. ஜாவ் லல்லு ஜொல்லு. உன் கூட பெரிய லொல்லு. தப்பா எடுத்துக்கிறாத. நீ என் சகோதரன் மாதிரி. உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. உன் முன்னாட்டி
ஏய் ஓ முன்னாடி தான் சொல்ல வந்தையா. பதறிட்டேன். இப்ப எதுக்காக வந்த? நான் வந்த விஷயமே வேற. அங்க பார். டான் வான். அவர் யாருங்க? ராஜா மாதிரியே இருக்காரு. ராஜாவே தான், எங்க இளையராஜா. நீங்க யாரு, பழைய ராஜாவா? அவருடைய சேவகன். கேவலம் வெறும் கைத்தடியா? தள்ளியா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர்கிட்ட போகாத, அவர் மனநிலை சரியில்லை. ஏன் பைத்தியமா? சட்டையெல்லாம் கிழிச்சுக்காம இருக்காரு. எங்க நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடி சூட்டிக்கிற முடியும். இவரோ கல்யாணம் வேணாங்கிறாரு. எங்க ராஜாவுக்கு ராணிக்கு இதே கவலையா போச்சு. ராஜா விட்டு பிள்ளைங்கிறீங்க, பாவம். மனச மாத்த ஏதாவது முயற்சி பண்ண கூடாதுங்களா? தேவையே இல்ல. ஏன்னா இங்க வந்ததும் முதலா உன் தங்கச்சியை பார்த்து முத்து முத்தா சிரிச்சிட்டாரு. உன் தங்கச்சி அவர் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டா, வீட்டுக்குள்ளயும் நுழைஞ்சிட்டா, விஷயம் முடிஞ்சிரும். கைத்தடி, என்ன விஷயம் முடிஞ்சிருங்கிற? அப்படியே குத்துன தலை வயிற்றுக்குள்ள போயிரும். அவசரப்படாத. ஊர்கா ஜாடி மாதிரி ஆயிருவேன். அவசரப்படாதய்யா, அவர் மனசு மாத்த உன் தங்கச்சி உதவி தேவை. சரி, என் தங்கச்சி என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் இல்ல, ராத்திரிக்கு என் மாளிகைக்கு வந்து அவரோட ஒன்னடி மன்னடியா பழகி சாமியாரா இருக்கிறங்க ராஜா மனச மாத்தணும். பொண்ணுன்னா பூ மாறிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டா இன்னொரு கட்டு. சரி, கட்ட வாங்கிக்கிறேன். பெட்டில எதுவும் நடக்காத. அதுக்கு நான் கேரண்டி. வச்சி குடும்பத்தோட கொத்தா அள்ளிட்டு வந்திருக்கேன், போய் கொளுத்து. நீ பாத்துக்கிட்டு இருக்கண்ணா, பாப்பாவை பார்சல் பண்ணிடுறேன். பெரிய ஏயா தாவணி சுத்தி டென்ட் அடிச்சிட்டு என்ன குடுத்தமா நடத்துறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? எப்படி உங்களுக்கு வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்க ஜாதியிலயும் வழக்கங்கள் பழக்கங்கள் இருக்கு. என்ன? எங்க ஜாதியில ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி புடிச்சிட்டான்னா உடனே கல்யாணம் கட்டி ஆகணும். இப்ப நீ என்னங்கிற? இழிஞ்சது. ஆரம்பத்துல இருந்து சொல்றதா இருந்தா உங்க 2 பேத்துக்கும் குழந்தையே வரணும். உன் தங்கச்சியை நான் கட்டிக்கணும், அவ்வளவுதானே? பின்ன என்ன என் சம்சாரத்தையா? இத பாரு, நாளைக்கு இதே இடத்துல சாந்திக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும், சரிதானே? போதுமா? இப்பதான் நீங்க ராஜா. சின்ன பிள்ளைலாம் ஒரு தடவை கைதட்டுங்க. புத்தி போகுதா? ராஜா என்ன இதுங்க கிட்ட இந்த முடிவு வந்துட்டீங்க? குஸ்ஸா. உங்க அப்பா ஏழுமலையானுக்கு வேண்டினாரு, இப்படி காடா மண்டி போச்சு. போற போக்க பார்த்தா தலையில காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டிடும் போல இருக்கே. ஐயோ உப்புலட்சுமி, என்ன சூ சூன்னுகிட்டு இருக்கிற? காக்கா குருவி விரட்டுறேன். ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளி வேஷம் போட்டியா? கிண்டலா? ஆமா, பணக்கார வீட்டு பொண்ணு பரதேசியா அலையிற. உன்னை பார்த்தா கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிறவ மாதிரியே எனக்கு தெரியுது. உங்களுக்கு கழுத்து நீட்டினதுக்கு கொசுதான் அடிக்க முடியும், யானை அடிக்க முடியும். நீங்க பேச மாட்டீங்க. இவங்களேதான். ஓடி வா. கண்டு பிடிச்ச. ஆடாதீங்க, அசையாதீங்க, வா. என்னையா இது ஆடாதீங்க அசையாதீங்கன்னுட்டு? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு நீங்க தாங்க வேணும். நாங்க வேணுமா? எதுக்கு? என்ன? நாங்க முடி வளர்ற தைலம் தயாரிக்கிற கேசவர்தனி கம்பெனில இருந்து வர்றோமுங்க. முடி வளர்க்கிற கம்பெனில இருந்து வர்றீங்களா? பாருங்க, மூஞ்சியில இருந்து முட்டிக்கால் வரைக்கும் முடி வளர்ந்துருச்சு. இனிமே எங்க வளரணும்ன்ற? ஐயா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தம்பிங்களா, நீங்களும் தாப்பா எங்க கம்பெனி தைலத்தை தடவறதாலதான் சாருக்கு கூந்தல் இவ்வளவு நீளம் வளர்ந்துருக்குன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா, தைலத்தால தாடியே இவ்வளவு நீளம் வளருதே, கூந்தல் எம்பிட்டு வளரும்னு பொம்பளைங்க எல்லாம் எங்க தைலத்தை வாங்குவாங்க. வியாபாரம் பெருகும். சும்மா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். ரூபா கேஷ் 5000 தரேன். 5000மா? என்னங்க, விளம்பரத்துக்கு விளம்பரம் ஆச்சு, பணத்துக்கு பணம் ஆச்சு. நீங்க எடுங்க. நிறுத்து. இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். என்ன? உனக்கு நான் புருஷனா, நீ எனக்கு புருஷனா? நீங்க தான் புருஷன். அதான் கேட்டேன். எடியா? இத இல்லையா, இதத்தான் ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வர்றீங்க. எடியா? ஐயோ, அம்மா, 100 ரூபா நோட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு போல. ரொம்ப தூரம் அலைஞ்சிருக்கமே. சரி, எங்களை எல்லாம் நல்லா அழகா எடுங்க. அம்மா பாருங்க, என்ன இருக்கோ அதான் வரும். அது போதியா? எடு. வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்ண. என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவசரப்படாதே, கொஞ்சம் இரு. அண்ணே, கொஞ்சம் வரீங்களா? இந்த நாய் சொன்னதெல்லாம் செய்யுமா? பாட்டே பாடுவாரு. பாட சொல்லவா? சரி, வர சொல்லு. வாங்க அண்ணே, வாங்க. Come on. ஓடியா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஹேண்ட்பேக் வச்சிருந்த பாத்தீங்களா? நீ வேறம்மா, என் வேலையை பாக்குறது எனக்கு நேரம் சரியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஹேண்ட்பேக் வச்சிருந்த பாத்தீங்களா? இப்போ உன்னதான் பாத்துட்டு இருக்கேன். ஸ்டூபிட். நேத்தேடி. ஐயோ, என் பிள்ளையெல்லாம் இழைச்சு போச்சுடி. என்ன பண்ண சொல்றீங்க? கச்சிச்சி,
என்னடா கடிச்சது? எங்க கடிச்சிச்சு? இல்லப்பா நம்ம வண்டி கடிச்சிட்டாங்க பாரு. என்ன சொல்றான்? அங்க பாருங்க, நம்ம வண்டி தாங்க, நம்ம வண்டி தாங்க. ஐயா, நம்ம வண்டிங்க. ஹரி, நம்ம வண்டி, நம்ம வண்டி தாங்க, நம்ம வண்டியாதான். பரதேசி போய் உள்ளேங்களா? நம்ம வண்டிக்கு நம்பர் ஏது? அவன் ஒழுங்கா நம்பரை வாங்கி ஓட்டிட்டு வர்றான். நம்ம வண்டின்னு போய் சொல்லி உத வாங்காதீங்க, கம்பட்டுருங்க. என்னங்க, ஆ, நம்ம வண்டியில தான் அனுபவிக்க முடியல, அடுத்தவங்க வண்டியிலயாவது கொஞ்சம் அனுபவிப்போமே. என்ன செய்ய சொல்ற? இனிமே பஸ் வருங்கிற நம்பிக்கை இல்ல, ஆ. என்னால நடக்கவும் முடியல. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அந்த வண்டியில போய் அடுத்த ஊர்ல இறங்கிக்குவோமே. சரி சரி கேக்குறேன். ஏத்துறானா இறக்குறானான்னு போய் பாப்போம். போய் இத கேளு. காட்டி நான் நிறுத்துறேன். அப்ப- பின்னால வாங்க. போங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அப்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன புதுசா இருக்கு? வண்டி மறைச்சு பிச்சை கேக்குறீங்க? இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நாங்களும் வாழ்ந்து கட்டவங்க தான். பஸ்ஸ தவற விட்டுட்டு இப்படி பரதவிக்கிறோம். எங்களை நீங்க போற வழியில ஏத்தி இறக்குங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுவும் ஒரு விதத்துல பிச்சை தானே. அட விடுப்பா, பாவமா இருக்கு. ஏத்தி இறக்கிடுவோம். ஏறுங்க. ஆ, சரி, பெரியவரே, ஏறுங்கடா, சீக்கிரம் ஏறுங்கடா. ஏறுங்க. உங்களுக்கு பெரியவரே, ஆ? ஒண்ணு ஒண்ணா ஏத்து. ஏத்துறேன் ஏத்துறேன். ஏறுங்கடா, தர்மம் தலை காக்கும். ஏறுங்க. ஆ, ஏறிட்டீங்களா? ஏறிட்டோம் ஏறிட்டோம், விடுங்க. தம்பி, ஆ? ஒரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே. இல்ல சொல்லுங்க பெரியவரே. இதே டெம்போ டிராக்ஸ் தான், இதே கலர் தான். ஆனா நம்பர் மாத்திரம் ஒண்ணு இல்ல. நம்பர் இல்லாம ஒரு புது காரை வாங்கிக்கிட்டு திருப்பதிக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரலான்னு புறப்பட்டோம். ஆ, என் பொண்டாட்டி சுப்பு இருக்காள, யாருங்க அது? என்னையா மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கா, இவதான் என் பொண்டாட்டி சுப்பு. சரி. போற வழியில வினை தீர்த்த விநாயகர் இருக்கான், போய் கும்பிட்டுட்டு போனா நம்ம வினையெல்லாம் தீர்ந்துடும்னு கூட்டிட்டு போனா. என்னாச்சு? அங்கதான் வினையே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க கும்பிட்டுட்டு திரும்புறோம், அச்சுல வாத்தாப்புல உங்க மாதிரியே 2 பேரு என் வண்டிய கிளப்புறானுங்க. கொஞ்சம் விட்டா அது நாங்க தானே சொல்லுவீங்க போல் இருக்கே. அதானே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. ஏதோ பெரிய இடத்து பிள்ளைங்க போல இருக்கு. பாவ புண்ணியத்துக்கு ஏத்திக்கிட்டு போகுதுங்க. நீங்க பேசுறத பார்த்தா இங்கேயே இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஏன் பெரியவரே, ஆ, உங்களுக்கு சங்கீதம் மேல ரொம்ப பிரியமோ? அது ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த பையில ஆ. நாதஸ்வரம் தானே? நாதஸ்வரமா? இதுல பெரிய விவகாரமே அடங்கி இருக்கு. என்ன அவுக்குறேன் பாருங்க. சத்தமே வராதா? சத்தம்மா? இதுல வர்ற சத்தம் வேற எதுலயும் வராது. என்னங்குது? ஏயா, சின்ன பசங்களா இருக்கிறீங்க, இங்கிலீஷ் படமே பார்த்தது இல்லையா? பாத்துக்கோங்க. அதுல இப்படி படபடன்னு ஆடிக்கிட்டே சுடுறானுங்களே, ஆமா. மிஷின் கண்ணு, அதுதான் இது. இதை எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கா? அந்த கபோதி பயலுக என் காரை திருநான்களே, அவனுங்க என் கண்ணுல பட்டான்னா காக்கா சுடுற மாதிரி சுட்டு இதே டெம்போ டிராக்ஸ்ல எடுத்துக்கிட்டு போய் கீழ் திருப்பதியில புதைச்சிட்டு மேல் திருப்பதியில போய் வெங்கடாஜலபதி காதலையும் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த தாடியை எடுக்கிறதா இருக்கேன். பரவாயில்லையே, சாமியார் கிட்ட கூட ஒரு வெஞ்சன்ஸ் கதை இருக்க. கதை மாத்திரம் இல்லையா, இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாரு. இந்த அளவுக்கு என் கதையும் பெருசு. ஆமா ஆமா, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வண்டி நிறுத்த சொல்லுங்க. போடியா பிரேக்க, போடுறேன். வண்டிய. நாங்க வர்றோம். ரொம்ப நன்றி தம்பிங்களா, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச 2 புத்திமதிகளை சொல்றேன். சொல்லுங்க. இது புது காரு. நிறுத்தி விட்டு காப்பி சாப்பிட போகும்போது சாவிய வண்டியில வைக்காதீங்க. ஏன்? சாவியை எடுத்து பையில போட்டுக்கிட்டு போங்க. இதே மாதிரி சட்டைய போட்டுக்கிட்டு பெரிய இடத்து பசங்க மாதிரி வந்து காரை திருடிட்டு போயிடுறானுங்க, திருட்டு பசங்க. வரட்டுமா? நல்லதுங்க. 2 பேரும் நல்லா சிரிக்கிறீங்க. நீங்க இறங்குங்க. டேய் இறங்குடா. உப்பு கிடைச்சா சொல்லி சரி, அனுப்புங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டேய், ஆ. நம்ம நல்ல நேரம் பழிச்சோம். ஆ. அவங்களுக்கு மட்டும் நம்ம அநியாயம் தெரிஞ்சது. சரி, நம்ம போலாம். அவசரம் 100. அடடே கண்ணாயிரம். ஓ, வண்டி கிடைச்சிட்டாப்ல இருக்கு. சாமிக்கு நேர்த்திக்கடன்லாம் முடிச்சிட்டீங்க. ஆடாடாடா, ஆண்டவனோட மகிமையே மகிமை தாங்க. இந்த பாருங்க, இது வரைக்கும் நான் பண்ணாதது கொலை. இப்படி ஏடா கூடமா பேசினீங்க, அதையும் பண்ணிடுவேன். என்னங்க சொல்றீங்க? போனவன் போனாண்டிங்கிற மாதிரி போன வண்டி போனதுதான். வண்டி மாத்திரமா போச்சு, எல்லாமே போச்சு. என் தலைய பாரு, என் தலை மாத்திரம் இல்ல, அந்த தலைய பாரு. முடிய இறக்கி வித்துட்டயா. என்னது, முடிய வித்துட்டீங்களா? ஆமா, முடிவித்த 3000 ரூபாய் மூலதனமா வச்சுதான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு. என்ன தொழிலுங்க? பார்பர் ஷாப். நல்ல தொழில்.
ஆமா மொட்டையில அம்மாவை ஏன் விட்டுட்டீங்க? அது நாங்க முத ஆரம்பிக்க போற கடையில என் கையால குத்து விளக்கு ஏத்தி வச்சு முதல் போனியா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வினதீர்த்த விநாயகருக்கு வேண்டி இருக்கேன். மறுபடியும் வேண்டுதலா? நான் வேண்டுதல் பண்ணித்தான் நாயா பேய அலையிறோம். மறுபடியும் வேண்டுதல்ல இப்பவே மொட்டை அடிச்சிருவேன் உன்னை. ஐயோ, நாளைக்கு அந்த பொண்ணுகள்லாம் சேர்ந்து வரப்போறாளுக. நீ எல்லாரையும் காதலிச்சிருக்க. உன் மண்டமயத்தை பிக்க போறாளுக. என்ன செய்ய போற? நீயும் ஏன்டா பயமுறுத்துற? அத நினைச்சாவ என் நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. எங்க கொஞ்சம் நினை. என்ன மணி குயிலே. நான் கேட்கறதுக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லு. எங்கடா உன் தோஸ்த் அருண்? தெரியாது. தெரியாதா? கான்ஸ்டபிள்ஸ். ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் ஞான பிரகாசம், உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்குடா. இப்போ அது சொல்லு. உன்னை விட்டுடுறேன். அவன் எங்க இருக்கான்? தெரியும், சொல்ல மாட்டேன். ஓ, கூட்டாளி மேல அவ்வளவு பாசமா? கான்ஸ்டபிள்ஸ் அடிங்க, எனக்கு மயக்கம் வரல. முறைய சொல்லிடுவோம். என்ன முறை? யோ, எங்க நாட்டு வழக்கப்படி பொண்ணை தனியா வர சொல்லித்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தம் வேணாம். தங்கச்சி வா 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 வா. ஏன் அவசரம் மாதிரி? அதனாலதான் உங்களையும் வர சொல்லி இருக்கு. நீங்க போடுங்க. என்ன மாடியில ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? பெரிய ராஜா வந்துட்டாரு, பெரிய ராஜா வந்துட்டாரு. ஐயா, என்னய்யா பெரிய ராஜான்னு சொன்ன? சின்ன பிள்ளை மாதிரி கரும்பு தூக்கிட்டு அலைகிறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு தான் பொங்கலா? அது இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மொனாலிசா தீவுக்கு கரும்பு வெட்ட போனாங்க. அப்புறம் அங்கேயே ராஜாவாயிட்டாங்க. அதனால பழச மறக்காம கரும்பையே செங்கோலாக்கிட்டாரு. நல்ல வேலை ஆலமரம் வெட்ட போகல. இல்லைன்னா அப்பனும் மகனும் அதையே பார்த்துட்டு அங்கேயே நிப்பானுங்க. சும்மா இருயா, தள்ளியா. குஸ்ஸா குஸ்ஸா குஸ்ஸா. எந்திரியா. ஏன் ஆணினி இருக்கா? அது இல்லையா, எங்க ராஜாவுக்கு முன்னாடி உட்கார கூடாது. உட்கார்ந்தா கோவம் வந்து செனமாடு மாதிரியே உதையன்னு உதைச்சிருவாரு. தோஷம் காலில் இருக்க போல இருக்கு. புஸ்குஸ்கா. Bambino bisare my son bidayo masriyo matrubut. பிச பிசா. என்னய்யா வந்ததும் வராதுமா இளையராஜா அப்படி திட்டுறாரு? திட்டலையா, மகனை வாழ்த்துறாரு. ஓ, அவர் பாஷையில அதை வாழ்த்துறதா? कौन से बारिया कुदरत का हुमायून? इसकी सासो बुसा गुमायूं. हुमायून बाम्बिनो बाम्बिनो बाम्बिनो. கும்மாங்குத்துத்தா என்னய்யா சொல்றாரு? அது இல்லையா, பெரிய ராஜா இங்க என்ன நடக்குன்னு கேட்டாரு. சின்ன ராஜா இங்க நிச்சயதார்த்தம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, இந்த குத்துல நம்ம விஷயம் வந்துருச்சா? குத்தட்டும் குத்தட்டும். सलावत फितरे कौन सा साला बीत रहे? யார கேட்டு நடக்குது இது பெருசு, யார கேட்கணும் இது சிறுசு. ஓயா, ஒரே குழப்பமா இருக்கு. इसके 12 शांति बलाला. பாலாலாவா? சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கான்னு கேக்குறாரா? அது இல்லையா, இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிற போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரா? शांति किससे लव गुफ. ஒரு காலம் நடக்காதுங்கிறாரு. அப்படியா சொல்றான் கரடி தலையன்? ஐயோ, சிக்கல் ஆரம்பிச்சிட்டானே. ஏயா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் கஷ்டமுசாவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ற, அந்த குசாவுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யோ, அது சொல்லக்கூடாதியா. அப்படின்னா இதையே மறைக்கிறீங்க? சந்தேகமே இல்ல. யோ, பொம்பளை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதியா, அது அசிங்கமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ராஜாபால இருக்கு. बिसारे जोंद्रिया मात्रबु तोत्रतु शांति के लवो तात्विका ताकरिया गुल्ला पाकरिया गोदमिया मजाका गुम्मा जुम्मा. தச தச. பிடிங்கயா, உருண்டையா இருக்கு ராணி பிடிங்கயா. சாந்திய மறந்துருங்கிறாரு. शांति का बलाला. முடியாதுங்கிறாரு. पुष्का. அப்படின்னா நாட்டை மறந்துடணும், வீட்டை மறந்துடணும், அப்பா அம்மாவை மறந்துடணும், மகடத்தை திறந்துடணும். பரம்பரை சொத்துல உன் வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லைன்னு சொல்றாரு. வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா? யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன், நமக்குள்ள பேசிக்குவோம். அந்த ஆள் ஒரு முழம் பேசினா நீ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு முழம் பேசுற. ஏயா, நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம், நீ காத்து மேலே நடப்பா போல இருக்க. அது எங்க பாஷையா? बलाला. गुस्सा. அது என்ன நடுநடுவே? கெட்ட ஜாதி ராஜா இருப்பான் போல இருக்க. சும்மாரியா. गया साथ गया कास गया गया शांति लव यू. शांति के किसके लवो गुफ
தஸ் புஸ் சியா சியா மியா மியா. குசகுசா. இளையராஜா எனக்கு ராஜ்யம் வேண்டாம் சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு பெரிய ராஜா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க. ராணி என்னதான் உருகினாலும் உடம்பு இழைக்காது. இதே நிலைதான். இளையராஜா சாந்தி हाय गुस्सा कूद पुत्रे गुस्सा ने गोरे நான் போறேன்னு சொல்றாரு. ने रोसे நான் ரோசமானவேன்னு சொல்றாரு. ने मांडरे நான் மானம் போனா அப்பவே உயிரை விட்டுருன்னு சொல்றாரு. கவரிமான் பரம்பரை போல இருக்கு. गुस्सा 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 ஈழவரியா பாபினோ 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 இப்படி ஒரு மோசமான அண்டர்வேரை நான் பார்த்ததே இல்ல. இளையராஜா எனக்காக உங்க சாம்ராஜ்யத்தையே இழந்துட்டீங்களே. ஏய், இந்த சாம்ராஜ்யம் போனா என்ன? நீ என் பக்கத்துல இருந்தா போதும். இந்த மாதிரி எத்தனையோ சாம்ராஜ்யத்தை உருவாக்குவான் இந்த இளையராஜா. உருவாக்குவீங்களோ கருவாக்குவீங்களோ நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சு? ஷூர். இத பாருங்க, இது பெரிய ராஜாவோட மாளிகை. எனக்கும் அவருக்கும் உறவு அத்து போச்சு. அதனால நிச்சயதார்த்தம் இங்க நடக்காது. டிசம்பர் 31ஆம் தேதி சாந்தி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. அங்கதான் நிச்சயதார்த்தம். அவ என்ன பார்சலா? அதுக்கெல்லாம் நாங்க வர வேண்டாமா? ஷூர். புர்ரா புர்ர். புர்ர். என்னடா மாடு ஓட்டுறீங்க? என்னடா சொல்லிட்டு போறாரு? யோ, அடுத்த தடவை எங்க நாட்டு வழக்கப்படி உன் தங்கச்சி தனியா வந்தா தான் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு போறாரு. நாங்க இல்லாத நிச்சயதார்த்தமா? அப்படி ஒரு நிச்சயதார்த்தமே வேண்டாம் பையா. தங்கச்சி என் மனசு அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். சுத்தம். நீங்க சம்மதிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் சொன்ன தேதியில சொன்ன இடத்துல நான் போய் நிப்பேன். பாத்தியா உன் தங்கச்சி சொன்னத? குஸ்ஸா. என்னங்க இது? நீங்களும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட சொல்லிட்டீங்க, நானும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்துட்டேன். அநேகமா இது கொல்லிமலை காடா இருக்கும் போல் இருக்கே. போல கொல்லிமலையே தான். ஐயோ, நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே போறேன். ஏன்டா ஓடுற? இங்க உன் மாமியாரா இருக்காங்க. மாமியார் விட்டு இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்பேனே. இங்க மனுஷனை திங்கிற கூட்டம் இருக்காங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன் சார். யோ, உலகம் எங்க இருக்கு, நீ எங்க இருக்க? மனுஷன் திங்கறான்னு கதை விடுறியா? நீங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சமீபத்துல பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார். ஆமாங்க, எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பாதுகாப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி மிருகங்க இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பயப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துறேன். என்ன சார் இது? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இங்க மனுஷனை திங்கிறவங்க வந்தா? யோ, கவலைப்படாதயா. அப்படி வந்தாலும் உன்னை பார்த்து அவங்க தான் பயப்படுவாங்க. குளிர் அடிக்குது, வண்டியில போர்வை இருக்கு, போத்திக்கிட்டு போய் படு. தப்பி தவறி உசுரோட இருந்த காலையில வந்து என்ன பாரு. என்னது அவசான மாதிரி சொல்லிட்டு போறான்? ஐ, எவனோ பொண்ணத்தை கட்டி கீழே போட்டுட்டான். ஐயோ, என்னது மனுஷனோட மண்டை ஓடு. அடச்சை. ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? அதா 2 வருஷமா நான் இந்த நந்தனத்துல தான் இருக்கேன். நந்தனத்துலயா? ஏன், நீங்க ஸ்டேஷனுக்கு எப்போது வந்திருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நானா? நீங்க வேற. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் பூட் சத்தம் கேட்டாலே எனக்கு பயம். சும்மா கேட்டேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இந்த காக்கி சட்டையை இன்னைக்கே கைட்டு போட்டுறேன். நீங்க எனக்காக வேலையை விடணும்? உங்களை போல அழகான ஒருத்திக்காக வேலை என்னங்க, உயிரே விட்டுடலாம். தப்பு இல்ல. ஐ மீன் யோ யோ. என்னது மாலை? நான் தாயா போட்டேன். யார் நீ? நான் தாயா உன் பொண்டாட்டி, நீ தாயா என் புருஷன். என்னையே எனக்கு நீ இன்ட்ரோடியூஸ் பண்றியா? வாயா. நான் வரமாட்டேன். அட வாயா அண்ணா. ஐயா ஐயா வாயா விடு, நான் வரமாட்டேன். வாயா வாயா குண்டச்சி. வாயா. இதாயா நான் தங்கி இருக்கிற இடம். எங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். வாயா வாயா. ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய் ஹொய்லா ஹொய். ஹொய்லா ஹொய்யா? அது என்ன ஹொய்லா ஹொய்? என்னது குகை தானா முடியிருச்சு? ஐயோ, தப்பிக்க முடியாது போல் இருக்கேன். கண்டு மட்டும் நம்மளை பாக்குது.
ஐயோ நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? எங்களை அப்பவே கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. அப்பவே கொண்டாந்து கட்டி போட்டாங்களா? அவரு எங்க தலைவர் மிசா மிசா. சாலாபா சாலாபா. உங்க இனத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் இங்க அடிமையா வச்சிருக்கேன். அவங்க தலைவி இப்ப இங்க வருவா. உங்க 3 பேர்ல அவ யாருக்கு முத்தம் கொடுக்கறாளோ அவங்க தான் இன்னைக்கு முதல் விருந்து.